டேய் என்னத்தடா கீழே போட்டிருக்க? கடைசியா சொல்றேன். நம்ம மினி விளாக்ல அடுத்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடு புண்ணியார்ச்சனை முடிஞ்ச விளாக்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப நம்ம யூஸ் பண்ண இந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, கொண்டு போய் ஏதாவது ஆற்றுல விட்டுருங்கன்னு சொன்னாங்க பெரியவங்கெல்லாம். ஸோ அதுக்காக நானும் எங்கள் அம்மாவும் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனோன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நியர்பை இருக்க பாலத்துக்கு போயிட்டோம். அந்த பாலத்து மேலேருந்து ஆற்றுல என்ன வேணால் நம்ம கீழே வீசிடலாம். இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் போடணுன்னா இந்த பாலத்துலேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதை போடும்போது வேறு ஆப்போசிட் பாலத்தில் நின்று போலீஸ்காரர் நம்மளை பார்த்துட்டே இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி டர்ஜாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தைரியமாக போட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து உள்ள ஆற்றுக்கு போய் ஃபஸ்ட்டு காலெல்லாம் கழுவினோம். கழுவிட்டு உண்மையாகவே தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. நம்ம மேலேருந்து போட்டோம் இல்லைங்களா பாலம், அந்த ஆறு தான் இது. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் மெயினான உள்ள பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலாக உங்களில் எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு தெரியல, இந்த மேட்டுப்பாளையம் தான் நம்மளுடைய சொந்த ஊர். ஸோ இது ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டான